எங்க கூட்டணியை பார்த்து நீங்க என்ன பேசினுக்கிறீங்க, எங்களை பத்தி பொய்யும் புரட்டுமா பிரச்சாரம் பண்றீங்க, இதுக்கெல்லாம் நான் பதில் கொடுக்காம விடமாட்டேன் அப்படின்னு பதில் குத்துருக்கிறாரு எல்லா விமர்சனத்துக்கும். யார் இவரு? எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் தான் பிரச்சாரத்தின் போது வேன் மேலே நின்று பேசுகிறார். மொதல் அட்டாக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக காரங்க எப்போ பார்த்தாலும் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறாங்க, நம்மளை பாஜகவோட அடிமை கட்சின்னு சொல்கிறாங்க. நம்ம அடிமையா அப்படின்னு கேட்டு ஆக்ரோஷமாக, அதிமுக யாருக்கு அடிமை கிடையாது, சுதந்திரமான ஒரு கட்சி, திமுக தான் அடிமை, காங்கிரஸ்க்கு அடிமை, திமுக தான் அடிமை கட்சி அப்படின்னு பயங்கரமான விமர்சனத்தை முன் வச்சிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்ணா திமுக பாரதியாவுடைய இணை அமைப்பாக செயல்படுவதாக ஒரு தவறான செய்தியை அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வரார். நாம் அப்படியே இருக்கிறோம். சொந்த காலில் நிற்கின்ற கட்சி. அப்படிப்பட்ட இயக்கத்தை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் யாருக்கும் அடிமை இல்லை, சுதந்திரமாக செயல்படுகிற கட்சி. திமுக கட்சி அடிமை கட்சி, காங்கிரசுக்கு அடிமை. அதுக்கடுத்துதான் நம்ம கூட்டணி வீக்கா இருக்கு, அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி வீக்கா இருக்குன்னு திமுக பிரச்சாரம் பண்ணுது. வீக்காக இருக்கு, நாங்கள் தான் புச்சபல்ல பல்லாக்கிரமத்தோட பயங்கர ஆரோக்கியமாக வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னு அவங்களோட கூட்டணி வலிமையாக இருக்குன்னு சொல்கிறார். அதுபோக இப்போ திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் இருக்கிற லைட்டாக உரசல் போய்கிட்டு இருக்குல்ல, அதை எடுத்து மேடையில் பேசுகிற. இப்போ நீங்கள் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் போயிட்டு இருக்க பஞ்சாயத்து ஊருக்கே தெரியும், அவங்க கூட்டணியை ஆட்டங்கட்டு போய் கிடக்கு. அவங்க கூட்டணியே இருக்குமா இல்லையா தேர்தல் இப்போ அப்படின்னு தெரியாதப்ப எங்களை பற்றி பேசாதீங்க, வீக்காக இருக்க கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி தான் அப்படின்னு பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி, வலிமையான கூட்டணி. இன்றைய தினம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி ஆட்டம் கண்டு போச்சு. உண்மைதானே? தினந்தோறும் பத்திரிகையில காங்கிரசுக்கு திமுகவுக்கும் வார்த்தை போர் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி இருக்குமா இல்லையா என்பது சந்தேகம். நெக்ஸ்ட் முதல்வர் தான் இப்படின்னு பார்த்தா துணை முதல்வர் அதுக்கு மேலே பயங்கரமானவங்களா இருக்கார் அப்படின்னு விமர்சனத்தை முன்வைக்கிறார். என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒரு பாட்டு ஒன்று சொல்லி இந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் துணை முதல்வர் இருக்கார் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம். அதெல்லாம் அவரே சொல்லுவார் கேளுங்க. அதுக்கப்புறமா இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஒரு போஸ்ட்டை லைக் போட்டார் அப்படின்ற மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்கிறார். நம்மளாம் அந்த மாதிரி என்னடா பிரச்சனை நடந்துச்சுன்னு தேடியெல்லாம் பார்த்தோம். அந்த மாதிரி என்ன போஸ்ட்டு, இன்ஸ்டாகிராமில் எந்த பதிவுக்கு லைக் போட்டார், அது ஏன் பிரச்சனையாச்சு அப்படின்னு உண்மையிலேயே நமக்கு ஒன்றும் தெரியல. அது உங்களுக்கெல்லாம் அந்த கதை தெரிஞ்சிருந்துச்சுன்னா 2025 ஏதோ நடந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அந்த கதையை பற்றி தான் விமர்சனம் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்களே அப்படி லைட்டாக அப்படி கோர்த்து விட்டு புரிஞ்சுக்கிங்க. துணை முதலமைச்சர் அப்போ போது வேண்டுமென திட்டமிட்டு அதிமுக அவதூறு பிரச்சாரம் வருகிறார். ஒரு படத்துல ஒரு பாட்டு இருக்குது, இரவில் ஆட்டம் பகலில் தூக்கம், இரவினில் ஆட்டம் பகலில் தூக்கம், இதுதான் எங்கள் உலகம், எங்கள் உலகம் இதுதான் ஒரு பாடல் வருது. அது மாதிரி இன்று இருக்கின்ற துணை முதலமைச்சர் இரவுல பகல்ல நாட்டு மக்களையே பார்க்காத முதலமைச்சர். இன்னொரு படி போய் மேல போய் இன்ஸ்டாகிராம்ல அவர் ஒரு போஸ்டுக்கு லைக் போடுறார். அது என்னன்னு நீங்களே முடிவு செஞ்சீங்க. வரலாறு பேசும்னு ஆகும்னா முதல்வர் பயங்கரமா பெருமையாக பேசிக்கிறார். என்னத்த வரலாறு பேச போகுது? 70 ஆண்டுக்கு மேலே மாறி மாறி கட்சிகள்லாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்தப்போ தமிழ்நாட்டுடைய அரசு தரப்பில் வாங்கப்பட்ட கடன் 5 லட்சம் கோடியே சம்திங் சில்லற. இப்போ 2021 திமுக ஆட்சி பண்ணிட்டு இருக்க காலத்தில் இவங்க வாங்கியிருக்கிற கடன் எவ்வளோ? முழுசாக இதே 5 வருஷத்துக்கு 5 லட்சம். இதுதான் வரலாறு பேசும். இதை பற்றி தான் ஊரே பேசும். இந்த சாதனை இருக்குல்ல, 5 வருஷத்துக்கு 5 லட்சம் கோடி கடன் வாங்கின சாதனை இருக்குல்ல, அதை பற்றி தான் ஊரே பேசும் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். தமிழகத்தில் 73 ஆண்டு காலம் பல கட்சிகள் ஆண்டிருக்குது 2021 வரை. அப்பொழுது 73 ஆண்டு காலம் ஆட்சியில் கட்சிகள் வாங்கிய கடன் 5,18,000 கோடி.
2021 இருந்து 2025 முடிய திமுக வாங்கிய கடன் 5 லட்சம் கோடி. 5 ஆண்டுல 5 லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு இன்னைக்கு வரலாறு பேசுமா? பேசும். கடன் வாங்கினத பேசுவாங்க.